மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர், கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மாணிக்கம் தாக்கூர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கல்வித்துறையில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டித்து போராடிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கைது செய்யப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்திற்காகவும் ஜனநாயக உரிமைகளுக்காகவும் குரல் கொடுப்பவர்களை கைது செய்து முடக்க நினைக்கும் இந்த அடக்குமுறையை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மாணவர்களின் எதிர்காலத்தை இருளாக்கிய மோடி அரசுக்கு எதிராகவும் இந்தியாவின் இளைய தலைமுறைக்கு துணையாகவும் அமைதி வழியில் போராட்டம் மேற்கொண்ட இந்தியாவின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை மோடி அரசு நடத்திய விதம் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரை எதிரி போல் நடத்தும் இந்த அரசு எதிர்வரும் காலங்களில் இன்னும் பெரும் போராட்டங்களை சந்திக்க இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மாணவர் போராட்டத்திற்கு நீதி கேட்டும் கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டுள்ள முறை கடும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். சட்டத்தின் வரம்பை மீறி நடந்த அனைத்து காவல்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.